ஸ்டார்டிங்கில் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம இசைக்கு வந்து ஃபுட்பால் மேட்ச்சில் இருக்கான். அந்த டைமில் அந்த ஒரு அவன் ஃபுட்பால் எடுத்து கோல் அடிக்க போகிறான். அந்த டைமில் அவன் டீம் வந்து பாஸ் கேட்பாங்க. அவன் டக்குன்னு வந்து எதுவுமே நினைக்காம அவன் டீமுக்கு வந்து பாஸ் கொடுக்க நினைக்கிறான். அப்படியே உடனேவும் அவன் டீமுக்கு பாஸும் கொடுத்துருவான். கொடுத்தோடனே அவன் டீமெட் அதை எடுத்து ஒழுங்காக கோல் அடிக்கிறான். உடனே எம்மி டீம் அந்த பால் எடுத்து அவங்க கோல் அடித்து வின் பண்ணிட்டாங்க. மேட்ச் முடிஞ்சாலும் அவங்க டீம் இசைக்கு டீம்லாம் சோகமாக வரும்போது இன்னொருத்தன் ரியோஸ்கே அப்படிங்கிற ஒருத்தர் வந்து பேட்டி எடுத்துகிட்டு இருக்காங்க. அவன் வந்து கமெண்ட் கொடுத்துட்ருக்கான். அதாவது அவன் ஃபைனல்ஸ்க்கு போகணும், அதான் அவனோட மெயின் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் டீம்மேட்ஸ் வந்து அவனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க அப்படிங்கிறது அந்த மைக்கை சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்ட இசைக்கு வந்து அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா அவன் அந்த மேட்ச் பார்த்தனால அவன் வீட்டுக்கு போயிட்டு இருக்கான். அப்போ கூட அவனுக்கு அந்த ஃபீலிங் ஹர்ட் ஆகிட்டே இருக்குது. அவன் ஃபுட்பாலோட கரியரே அவ்வளோதான் முடிஞ்சு அப்படிங்கிற லெவலுக்கு ஆகிடுச்சு. அப்புறம் வீட்டுக்கு போகிறாங்க. அம்மா கேட்குறாங்க என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டோடனே தோத்துட்டோம் மேட்ச்சில் அப்படின்னு சொன்னாங்க. சொன்னோடனே சரி உனக்கு ஒரு லெட்ரு வந்திருக்கு, இது உனக்கு வந்து ரிஃப்ரெஷிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்ரு வந்து கொடுக்குறாங்க. இந்த லெட்ரு வந்து எங்கேருந்து வந்திருக்குன்னா ஜப்பான் ஃபுட்பால் யூனியன்லேருந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து அவன் வந்து ஒரு அவனை வந்து ட்ரைனிங் கூப்பிட்ருக்காங்க. அந்த ஃபுட்பால் ட்ரைனிங் கூப்பிட்டுருக்காங்க. ஜப்பான் ஃபுட்பால் யூனியன் வந்து ப்ளூலாக் அப்படிங்கிற ஆர்கனைசேஷன் வச்சுருக்காங்க. அந்த ஆர்கனைசேஷனில் ட்ரைனிங் கொடுக்குறாங்களாம் இசைக்கு. அதனால் இன்விடேஷன் வந்திருக்கு. அவன் வந்து ஜப்பான் ஃபுட்பால் யூனியன் போகிறான். அந்த விசிட்டிங் அந்த கார்டு அந்த லெட்டரையும் பார்த்துட்டே இருக்கான்.